மும்பை 5 மேட்ச் ஆகி போச்சு. இனிமே அவன் வந்து அவன் ஆஸ்திரேலியாக்காரங்க எப்பவுமே ஐசிசி டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிங் போடுவானுங்க. இந்த பிலேட்ரல் சீரீஸ்லலாம் எங்களுக்கு பேட்டிங் பவுலிங் தெரியாதுங்க, எங்களுக்கு நம்பி மாதிரி நடிப்பானுங்க. ஐசிசி டோர்னமெண்ட் வந்ததும் எல்லாருக்கும் முட்டியை போட்டு வாய் விட்டு போயிடுவானுங்க. அது மாதிரி வந்து மும்பை வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்ச் அப்படிதான் இருப்பானுங்க. ஆனா என்ன அங்க உள்ளுக்குள்ள கொஞ்சம் உள்குத்து வேலைகள்லாம் நடக்கிறதுனால இருந்தாலும் அதுதான் நமக்கு பாசிட்டிவான விஷயம். அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம நம்பலாமே தவிர மும்பைட்ட இது வீக் சூரியகுமார் யாதவ் இருக்கிறாரு, அவர்லாம் நமக்காக விளையாடுவாரு. அந்த மாதிரி நம்ம என்ன வேணா அந்த சின்ன ஹோப்ஸ் வேணா வச்சுக்கலாமே தவிர மும்பை டீமா நம்ம பேட்டிங் ஸ்ட்ராங்கு பவுலிங் ஸ்ட்ராங்கு இது பவுலிங் வீக்னஸ் இருக்கு, நம்ம இந்த டாக்டிக்கல்ல எப்படி பண்ணிடலாம், பேசாம நம்ம வந்து இப்போ என்ட்ரிக்கே போயிடலாமா, நம்ம பவர் பிளேலேயே நமக்கு வந்து யார் ரிக்கல்டனையும் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாங்க, இவருக்கு ஒரு அவுட் ஸ்விங்கர் போட்டு 2 பேரும் எடுத்து விட்டுருவாரு அப்படின்னு என்ட்ரியை உள்ளே கொண்டு வர மாதிரி இந்த ஃப்ளெமிங் நம்ம ஏதாவது டாக்டிக்கல் டிசிஷன் அடுத்த மேட்ச்னு புளித்தரன்னு ஏதாவது பண்ணான்னா அது வந்து ஏற்கனவே தோக்கிற மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு. அதில் இவனுங்க ஏதாவது மேற்கொண்டு க்ளோனரி போட்டானுங்கன்னா நல்ல பெரிய நெட் ரன் ரேட் டிஃப்ரென்ஸில் உடன் ஸ்பூன் தான் இந்த வருஷமும் நமக்கு. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க மேற்கொண்டு டோர்னமெண்ட்டை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹோப் போச்சு. நான் ஒரு பிளே ஆஃப் போவாங்கன்ற ஹோப் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3 மேட்ச் தோற்றதுமே போயிடுச்சு. ஆனால் அட்லீஸ்ட் வந்து மிட் டேபிளில் முடிப்பாங்க, கொஞ்சம் அந்த 4th ஸ்பாட்டுக்கு வந்து ஃபைட் பண்ணுவானுங்கன்னு நம்பினேன். இப்போ அந்த நம்பிக்கை கூட இல்லாத அளவுக்கு கொல்கத்தாவா நம்மளான்ற உடன் ஸ்பூனுக்கான ஃபைட் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. கேகேஆர் இன்னொன்னு சிஎஸ்கே.